குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ள போலாம். ராமோட கிளாஸ்ல ஒரு நாளைக்கு டீச்சர் 500 rupees கலெக்ட் பண்ணினா எக்ஸ்கர்ஷன் போறதுக்காக. ராம் ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துருந்தான். டீச்சர் உடனே ராம் கிட்ட போய் கேட்டா, என்னடா வெறும் 500 rupees தானே, உன்னோட அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளான்னு. அதை கேட்டோன்னு ராமோட கண்ணெல்லாம் தண்ணி. என்ன சார் சொன்னீங்க? வெறும் 500 rupeesஆ? நான் வளர்க்குற ஆடு பேர் லக்ஷ்மண். நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம். நான் எங்கேயாவது தனியா போனா கூட ரொம்ப அடம் பிடிப்பான் என்னோட வரணும்னு. 2 மாசம் முன்னாடி என்னோட அப்பா ஒருத்தர்கிட்டேருந்து 1000 ரூபாய் கடன் வாங்கினா அதை திரும்பி கொடுக்க முடியல. நேத்திக்கு அந்த ஆள் என்னோட வீட்டு வாசல்ல நின்னு ரொம்ப அசிங்கமா கத்தினான். அப்பா உடனே கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்க பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி லக்ஷ்மணை விற்கிறதுக்காக கூட்டின்னு போனான். லக்ஷ்மணுக்கு என்னோட வீட்டு நிலவரம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கண்ணில் தண்ணியோட அடம் பிடிக்காம அப்பாவோட போயிட்டான். நேத்திக்கு தான் சார் லைஃப் எனக்கு ஒரு பெரிய லெசன் சொல்லி கொடுத்தது. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிடிச்ச பொருளா இருந்தாலும் சரி, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய சமயம் நம்ம கிட்ட காசு வேணும்னு. 500 ரூபாய் இருந்தாக்க நிறைய விஷயம் நாங்க பண்ணுவோம். என்னை படிக்க வைக்கிறதுக்கே என்னோட அப்பா ரொம்ப கஷ்டப்படுறா சார்ன்னு சொன்னான். அதை கேட்டோன்னே டீச்சரோட கண்ணெல்லாம் தண்ணி. அவர் உடனே சொன்னா, ராம், ஐ எம் சாரி. இனிமே 1 ரூபாவா இருந்தா கூட வெறும் 1 ரூபாய் தானேன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய லெசன் சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு. நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படுறவா, நம்மளை விட நிறைய விஷயங்கள் குறைச்சலா இருக்கிறவாளை பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் காட் நம்மளை எவ்வளோ நன்னா வச்சிருக்கா, நம்ம எவ்வளோ பிளெஸ்ட்னு. அதை நம்ம ரியலைஸ் பண்ணினாதான் வி வில் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆர் டே காட்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி. நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.